அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் காங்கிரஸ் ஆட்சியில் வந்துச்சு. அதுக்கப்புறம் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் திட்டத்தை கண்டுக்கல அப்படின்னு எல்லாரும் சொல்லி வந்தாங்க. இதுக்கப்புறம் இந்த திட்டத்துக்கு விபிஜி ராம்ஜி அப்படின்னு பெயர் மாற்றினாங்க. இதுக்கு எதிர்ப்புலாம் வந்துச்சு. காந்தி பேரில் இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? அது இருந்தாண்ணா, ஒரு திட்டத்துக்கு பேர் வச்சாச்சு, அதே மாற்றுறீங்க, புதுசாக ஏதாவது திட்டத்தை ஏற்படுத்துங்க, அந்த பேர் அதுக்கு வைங்க அப்படின்லாம் இப்போ எல்லாருக்கும் பேசப்பட்டது. இந்த திட்டம் இங்கே தமிழ்நாட்டில் அமலாக போகுது அப்படின்னு செய்திகள் வெளியாகிருக்கு. இப்போ இந்த நேரத்தில் தமிழ்நாடு முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இந்த திட்டம், அதாவது இப்போ ஒன்றிய அரசு மத்தியில் இருக்கிற பாஜக ஒன்றிய அரசு இந்த 100 நாள் வேலை திட்டத்தை திருத்தி அமைச்சிருக்குல்ல, அதன்படி அமல்படுத்தப்பட்டால் இங்கே கூடுதல் நிதி சுமை ஏற்படும் அப்படின்னு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறார். இது எப்படி பார்க்குறீங்க? நீங்க கேள்வியில ரொம்ப அழுத்தமா இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அந்த எழுத்து ஊடகத்தினுடைய சில தகவல்களை கூடுதலா கேள்வியா கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்க. வாசகர்கள் இந்த பரபரப்பு செய்தியில இன்னைக்கு இந்த விஷயத்தை கவனிச்சாங்களா இல்லையான்னு தெரியல. கடந்த ஒரு வாரமா பாத்தீங்கன்னு சொன்னா தமிழ்நாட்டினுடைய ஒரு 80 இடங்கள்ல, இந்தியா பூரா பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 365 இடங்களுக்கும் மேலாக விவசாய தொழிலாளர் சங்கம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, ஆல் இந்தியா அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர்ஸ் யூனியன். இது நெடுங்காலமாக போராட்ட திட்டங்களை தர்ணா மாதிரி எல்லாம் போட்டு டெல்லியில இந்த ஜந்தர் மந்தர்ல கரப்பான் பூச்சி பார்ட்டி எப்படி போராடி கொண்டிருக்கிறார்களோ அதே மாதிரி தொடர் இயக்கங்களை நடத்தி கொண்டு வராங்க. நீங்க கேள்வியில சொன்ன மாதிரியும் முன்னாள் நிதி அமைச்சர் தென்னரசு சொன்ன மாதிரியும் வாசகர்கள் இந்த விஷயத்தை ஞாபகத்துக்கு கொண்டு வரும்போதே அருண்ராஜ், இந்த தாவேகாவினுடைய அமைச்சர், இந்த பெயர் மாற்றத்தை பற்றியோ ராம்ஜி பெயர்ல இருக்கிறதோ அல்லது காந்தி கிராம வேலைவாய்ப்பு திட்டம் என்பதை பற்றியோ ஒரு சின்ன நாலெட்ஜ் கூட இல்லாம இது தமிழகத்திற்கு என்ன பலன் அளிக்கும் பலன் அளிக்காது என்ற விவரங்களை சொல்லாமல் ஒரு பிரச்சாரத்துல சொல்லிட்டு போயிருக்காரு. இதுல நம்ம யோசிக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, இந்த தேசிய கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டமும் தகவல் அறியும் உரிமை சட்டமும் மிகப்பெரிய அளவுக்கு வீறு கொண்டு எழுந்த போது அந்த ஆட்சியை மூலமா சில உண்மைகளை வெளியே கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறதுன்னு சொல்லி அதை மழுங்கடிக்க செய்வதற்கு ஒரு திருத்த சட்டம், அந்த திருத்த சட்டம் பரவலா மக்கள் மத்தியில காணாம போயிடுச்சு. ஏன்னா அதுல கேள்வி கேட்கின்ற ஆட்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் அல்லது பொய் வழக்குகளில் கைது செய்யப்படுகிறார்கள். அப்போ அந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்துல போராடுகின்ற ஆட்கள் எப்படி குறைஞ்சாங்களோ அதே மாதிரி இந்த பெயர் மாற்றத்தின் மூலமாக இந்த எழுச்சியை அடக்க வேண்டும் என்பது ஒன்றிய மோடி அரசினுடைய கொள்கை. அந்த அடிப்படையில இப்ப அந்த ராம்ஜி என்ற பெயர்ல இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. தங்கம் தென்னரசு ஐயா சொன்னது போல ஏற்கனவே இது மாநிலத்தின் நிதி உரிமையை அல்லது நிதி பகிர்வை அல்லது நிதி சுமையை பாதிச்சதா பாதிக்கலையா என்ற கேள்வியை வாசகர்கள் தங்களுக்குள்ளே கேட்டு பஞ்சாயத்திற்கும் பழைய காந்தி கிராம வேலைவாய்ப்பு திட்டத்திற்கும் உள்ள இணைப்பு சம்பந்தமாக தெரிந்து கொண்டால்தான் இந்த ராம்ஜி திட்டத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பாதிப்பினை நம்மால் உணர முடியும். இது ஏதோ விவசாய தொழிலாளிகள் நடத்துகின்ற போராட்டம், அவர்களுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஒரு பார்வையை இந்திய வாக்காளர்கள் நினைச்சா அது இந்திய கிராமப்புற வளர்ச்சியை நாம் நாசப்படுத்துவதற்கு கொடுக்கக்கூடிய ஒப்புதல் வாக்குமூலம். அதுதான் தங்கம் தென்னரசு அவர்களுடைய அந்த எதிர்ப்பினுடைய ஒரு மையம். இதுல என்னென்ன பிரச்சனைகள், ஒரு 4-5 சப்ஜெக்ட்ல நம்மளை போட்டு தள்ளக்கூடிய அளவிற்கு அதுல மோசமான சமாச்சாரம் இருக்கு. ஒண்ணு என்னன்னு சொன்னா, நீங்க இந்த 100% மாநிலத்திற்கு இந்த ஸ்கீமுக்கான நிதியை காந்தி கிராம வேலைவாய்ப்பு திட்டத்தில் கொடுக்க வேண்டும். 100 நாள் உறுதியான வேலை கொடுக்க வேண்டும்.
பாரதிய ஜனதா ஆட்சி செய்யக்கூடிய பல மாநிலங்களில் இந்த திட்டங்கள் அமுலாக்கப்படவில்லை, பிரச்சாரம் செய்யப்படவில்லை. ஆகவே எல்லா மாநிலங்களிலும் இதை கொண்டு செல்ல வேண்டும். இதெல்லாம் தான் போராடுகின்ற விவசாய தொழிலாளர்களுடைய கோரிக்கைகள். அதை உணர்ந்த ஒன்றிய அரசு எப்படி மாற்றி இருக்குன்னு சொன்னா, தேசிய கிராம வேலைவாய்ப்பு திட்டத்தை 100 நாள் என்பதை உங்களுக்கு 125 தருகிறேன். 100 நாள் தானே கேட்டீங்க, 125. நாம 100 நாள் கேட்கல. இது ஆரம்பிக்கும் போது 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் என்று பெயர். 200 நாள் மினிமம் கொடுக்க வேண்டும் என்பதும், 40 நாள் 45 நாள் கொடுத்த மாவட்டங்கள்ல போராட்டங்களின் மூலமாக 100 நாட்கள் கொண்டு வந்ததும் விவசாயத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மக்களுக்கு தெரிந்த ஒரு உண்மை. இப்ப அவன் 200 நாள் கொடுக்க வேண்டியத 125 நாள் உங்களுக்கு நான் தரேன்னு சொல்லி சாப்பாடை போட்டுட்டு அதுக்கு தேவையான அதை சாப்பிடுவதற்கான அந்த நிதியை கொடுக்காமல், அல்லது குழம்ப ஊத்தாம, எந்த பொரியலையும் வைக்காம வெறும் சாதத்தை நீ சாப்பிடு என்று நம்மளை அந்த சாப்பிடும் போதே நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக் வந்து விக்கல் வந்து சாவக்கூடிய ஏற்பாட்டை மாநிலத்தின் மீது இது சுமத்தி இருக்கிறது. எப்படி சுமத்தி இருக்கிறது? 100% ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டியதை 60% மட்டும்தான் ஒன்றிய அரசு தரும், 40% நீங்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இத ஒரு 4 நாளைக்கு முன்னால மத்திய பிரதேசம் உள்ளிட்ட சத்தீஸ்கர் உள்ளிட்ட பல இடங்களில் பிஜேபி ஆளுகின்ற மாநிலங்களில் நாங்கள் இதை ஜார்க்கண்ட் உட்பட எல்லா இடங்களிலும் அமுல்படுத்த மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள். ஏன் சொல்லிவிட்டாங்க? ஏற்கனவே இவங்க கேட்ட நிதிக்கு ஒன்றிய அரசு பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களிலேயே சரியாக நிதி கொடுக்காதனால மாநிலத்தின் நிதி வறுமையில் இருப்பதால் 40% சுமையை எங்களால் ஏற்க முடியாது என்று நிதி ஆயோக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட அமைச்சகத்திற்கும் தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். இவ்வளவு எதிர்ப்பு நம்ம சைட்ல இருந்து வந்து வடக்கு மாநிலம் வரலையே என்ற பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் எப்படி மாறி இருக்கு பாருங்க. முதல்ல நம்முடைய முன்னாள் ஆட்சியில எல்லாம் நாம தான் முன்னால நின்று இதுக்கு எதிர்ப்பு குரல் கொடுப்போம். இப்போது தாவேக அரசு வந்ததுக்கு அப்புறம் இந்த சப்ஜெக்ட் விவசாய நாட்டின் ஒரு மிகப்பெரிய பாதிப்பு வளையத்தை உருவாக்கி இருக்கிறது என்ற குறைந்தபட்ச அறிவு கூட இல்லாமல் இந்த பிரச்சனையை நிராகரித்திருப்பது வருத்தத்திற்கு உரியது. முதல்ல நிதி சம்பந்தமா சொன்னேன். 2வது சமாச்சாரம் பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த கொடுக்கக்கூடிய 60% நிதியே 2 ஃபேக்டர்ல கொடுக்குறாங்களாம். 2 ஃபேக்டர் என்னன்னு சொன்னா, மாநிலத்தின் உற்பத்தி தன்மை மற்றும் மக்கள் தொகையை கணக்கில் கொண்டு. ஏண்டா நீ கொடுக்கறதே கிராம விவசாயத்தை மேலாக்கிறதுக்கு அல்லது விவசாயத்துக்கு தேவையான கிராம பொருளாதாரத்தை மேம்படுத்த, அதுல உற்பத்தியை இணைக்கிறது என்பது எந்த விதத்துல நியாயம்? அப்படி இணைக்கக்கூடிய வளர்ச்சி என்பது எத்தனை மாநிலங்கள்ல தென்னிந்தியாவில் இருக்கு? வடக்கு மாநிலங்கள்ல இந்த ஃபேக்டர் இல்லாம தான் குறைஞ்சபட்ச ஒரு வருமானத்தை அந்த கிராமப்புற மக்களுக்கு கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனையே இந்த 2 ஃபேக்டர்ல ஒன்றிய அரசு மாற்றி இருக்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா இதை மானிட்டர் பண்றதுக்கு ஒரு குழு இருந்தது. அந்த குழு என்னன்னு சொன்னா, பழங்குடி மக்கள் பிரதிநிதி குழு, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய பிரதிநிதி குழு, பெண்கள் குழு. பெண்கள் பர்சன்ட் 50%, 18% பாத்தீங்கன்னு சொன்னா பழங்குடி, 17% பாத்தீங்கன்னா அந்த ஒடுக்கப்பட்டது. இந்த அடிப்படையில அந்த மானிட்டரிங் குழு, கண்காணிப்பு குழு இருக்க வேண்டும். இந்த ஃபேக்டர் பூரா இப்ப கொண்டு வரக்கூடிய இந்த ராம்ஜி திட்டத்துல எல்லாத்தையும் எடுத்துட்டான். அப்போ இந்த டீம்ல எதுலையுமே நாம என்ன செய்யணும் என்ற கருத்து சொல்லக்கூடிய சமாச்சாரத்துல இருந்து நம்மள வெளியில தள்ளிடலாம். அப்புறம் அட்டெண்டன்ஸ், ஆன்லைன் அட்டெண்டன்ஸ். ஏற்கனவே ஆன்லைன் அட்டெண்டன்ஸ் இருந்தா தான் சம்பளம் என்பதை போராடி பல இடங்களில் சூப்பர்வைசர்கள் மூலமாக உருவாக்கப்பட்டு கொண்டிருந்த சூழலை கம்பல்சரியா அந்த KY சிஸ்டம், நோய் வர சிஸ்டம் இருக்கு பாருங்க, அந்த EKY, அந்த சிஸ்டத்தின் மூலமா கொண்டு வரணும். ஏற்கனவே இது மாதிரி அப்படி கொண்டு வந்தா 100 பேருக்கு 45 பேருக்கு மட்டும்தான் பதிவாகுது. 55 பேர் இடத்துக்கு அந்த ஏரியாவில் நெட்டு கிடைக்கல. ஆக சம்பளத்தில் குறைப்பு என்ற வகையில் தொழில்நுட்பத்தின் மூலமாக நம்மளை போட்டு தள்ளுறது, மானிட்டரிங் குழுவுல நம்முடைய உரிமையை பறிப்பது, மாநிலத்துக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்துவது, நிதி கொடுப்பதையே கூட சம்பந்தமில்லாத ஃபேக்டரை சேர்த்து வச்சு கொடுக்கிறது, இப்படி ஏற்பாடு செய்வது என்பது சரியல்ல என்று டெல்லியில இருக்கக்கூடிய அந்த விவசாய தொழிலாளர்கள் சம்பள கூட்டத்துல பிருந்தா கேரட், நம்ம பிரகாஷ் கேரட்னுடைய அந்த அவங்க மனைவி வந்து மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கிறாங்க.
நிறைய மாநில அரசுகள் இதை எதிர்த்திருக்கிறது. இதை பற்றி கவலைப்படாமல் ஒன்றிய அரசு செயல்பட்டு கொண்டிருப்பது விவசாயிகளுக்கு ஆபத்தாக முடியும். ஆகவே 1/7/2026 முதல் இதை கிடப்பில் போட வேண்டும் என்ற போராட்டம் டெல்லியில தீவிரமாயிருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழக அரசு இதை எதிர்த்த தன்னுடைய முடிவை அறிவிக்க வேண்டும். தமிழக விவசாயிகளை பாதுகாக்க வேண்டும் என்று விவசாய சங்கங்கள் கோரிக்கை வைச்சிருக்கின்றன. ஆனா நம்முடைய முதலமைச்சர் இந்த முக்கியமான பிரச்சனையில தன்னுடைய நேரத்தை செலவிடுவதற்கு பதிலாக தாவேகா கூட்டணிக்கான கூட்டம் என்பது நடக்கக்கூடிய சூழல் இருப்பதனால இதை பற்றி கவலைப்படாமல் அதில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நம்முடைய வேண்டுகோள் என்னன்னா, விவசாயம் ஏற்கனவே ஜூன் மாசத்துல துறக்க வேண்டிய சமாச்சாரத்துல தண்ணி வராம நலிவடைந்து போயிருக்கக்கூடிய சூழல்ல இதுவும் ஒரு கூடுதல் பாதிப்பாக இருக்கும் என்பதனால உடனடியாக விவசாய தொழிலாளர்களுக்கும் விவசாயிகளுக்கும் தமிழக மக்களுக்கும் அனைத்து மாநிலங்களுக்கும் உள்ள பழைய திட்டத்தின் அடிப்படையில் 200 நாள் வேலை கொடுப்பதற்கு உத்தரவாதம் செய்யும் வகையில் தமிழக அரசு செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. அதையே தான் நம்முடைய கோரிக்கையாக நம்ம வைக்கிறோம். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்து இந்தியா அந்த கூட்டம் நடைபெற்றது. அதில் ஆலோசனை பண்ணாங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு கடிதம் மூலம் நம்முடைய விஷயங்களை தெரிவிப்போம் அப்படின்னு சொல்லி கையெழுத்துலாம் வாங்கினாங்க. இதில் அந்த கூட்டத்தில் திமுகவும் ஆம் ஆத்மியும் பங்கேற்கல. இப்போ இவங்க கையெழுத்து போடுவாங்களா, திமுக பங்கேற்கல அப்படிங்கிறப்ப கையெழுத்து போடுவாங்களா என்ன ஏதுன்னு இருந்தது. அதில் இருக்கிற அப்போ அகில இந்திய அளவில் திமுகவுடைய இது தேவைப்படுதுன்னு சொல்லி சில தலைவர்கள் காங்கிரஸ்லேருந்து பேசுனாங்க. மேலும் பலரும் வலியுறுத்தினாங்க. திமுக என்ன முடிவு எடுக்க போகுது அப்படின்னு தெரியாமல் இருந்தது. இப்போ நேற்று திமுகவும் ஆம் ஆத்மியும் கையெழுத்திட்டு இருக்கு. இப்போ அகில இந்திய அளவில் இந்த அரசியல் எப்படி போகும்? கையெழுத்திட்டதுனால காங்கிரஸ் அங்கம் பெற்றிருக்கிற கூட்டணியில் ஏதோ ஒரு இன்னும் ஆலோசனை கூட்டம்னா திமுக பங்கேற்குமா, இல்லை எப்படி நலம் சார்ந்து இயங்குமா, எப்படி? அதாவது இந்தியா கூட்டணியினுடைய செயல்பாடுகள் மேற்கு வங்கத்தில் பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் மம்தா பானர்ஜி, ஆம் ஆத்மி கட்சி, திமுக இந்த மூன்றுமே பங்கேற்க முடியாமல் போனதற்கான காரணம் என்ன என்றதை நம்ம அரசியல் நோக்கர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்கன்னு சொன்னா, இந்தியா கூட்டணியை வலு சேர்ப்பதற்காக பிஜேபியை தனிமைப்படுத்தும் போராட்டத்தில் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக மேற்கு வங்கத்தினுடைய முன்னாள் முதல்வர் செயல்படவில்லை. ஆம் ஆத்மி கட்சி அவர்களை விட கொஞ்சம் கூடுதல் நெருக்கமாக வந்தாலும் சில பிரச்சனைகளில் தனித்து நின்றார்கள். இதெல்லாம் இந்தியா கூட்டணிக்கு ஒரு பலவீனமாக இருக்கிறது. திமுக எடுக்கும் முயற்சிக்கு இவர்கள் அனைவரும் ஒன்றுபட்டு வர வேண்டும் என்று எல்லா எழுத்து ஊடகங்களிலும் எடிட்டோரியல்ல ஒரு கவனமான கட்டுரையாக வந்தது. இப்ப கூடியிருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில இது அப்பீல் டு காங்கிரஸ் தான். மல்லிகார்ஜுன கார்கே மீண்டும் தலைவராக வந்திருந்தாலும் கூட ராகுல் காந்தி இந்திய அரசியலில் கொஞ்சம் கூடுதல் சப்ஜெக்டை, தன்னுடைய கான்சென்ட்ரேஷனை, பங்கேற்பினை கூடுதலாக கொண்டு வந்தால் மட்டும்தான் இதில் சாத்தியம் என்பது இருக்கும். எஸ்ஐஆர் மட்டும்தான் ஒரு டாக்குமெண்ட். அது நான் எலெக்ஷன் கமிஷன் என்ற கருவி மூலமாக நசுக்கக்கூடிய ஏற்பாட்டை மத்திய அரசு சட்ட ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் செய்து வருகிறது. எஸ்ஐஆர்ல அந்த தள்ளுபடி பண்ணது, டெலீட் பண்ணது சரி என்று நீதிமன்றங்கள் தீர்ப்பு தெரிவிக்கின்றன. ஒன்றிய அரசு கூடுதலாக என்ன செய்யுது? ஆதார் என்பது இணைப்பின் ஒரு சான்றிதழ் என்றது போய், ரேஷன் கார்டு என்பது இணைப்பிற்கான உறுதி சான்றிதழ் என்பது போய், பாஸ்போர்ட் கடவுச்சீட்டு என்பது நீங்க பயணம் செய்வதற்கு மட்டும்தான், அதை ஒரு நீங்க டாக்குமெண்டாக செய்ய முடியாது. எதெல்லாம் நீங்க கொண்டு போய் கொடுத்து நீங்க தேர்தல் கமிஷன்ல நான் இங்க இருக்கேன்னு காட்டுவதற்காக வைத்திருந்த இந்த 13 சான்றிதழ்கள்ல ஒன்றிய அரசு எஸ்ஐஆர் மூலமாக நடவடிக்கை எடுத்ததற்கு அப்புறம் வரக்கூடிய ஒருதலை பட்சமான வாக்காளர் பட்டியல் மட்டும்தான் சரியானது என்று சொல்லுவதற்காக போராடி பெற்ற ஜனநாயக உரிமைகளை, பாஸ்போர்ட் உரிமைகள் உட்பட தள்ளுபடி செய்கிறது. இந்த தள்ளுபடி செய்யக்கூடிய வேலையை எலெக்ஷன் கமிஷன் செய்வதற்கு ஏற்றாற் போல எதிர்கட்சி பங்கேற்க கூடாது என்று சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது. அப்போதிருந்து திமுகவும் இடதுசாரிகளும் ஒன்றாக குரல் கொடுத்ததனுடைய நோக்கம் இதுல ஒரு மிகப்பெரிய எதிர்ப்பு இயக்கத்தை ஒன்றுபட்டு காங்கிரஸ் தலைமை செய்ய வேண்டும் என்று நம்ம வேண்டுகோள் விடுத்தோம். இன்னைய வரைக்கும் நடக்கல. இன்னைய வரைக்கும் இந்திய அரசியல காங்கிரஸ் அந்த வேலையை செய்யவில்லை. ஏன் அப்படி செய்யாம இருக்கிறதுனால பிஜேபி அந்தந்த மாநிலங்கள்ல, நீங்க மகாராஷ்டிராவில் ஆரம்பிச்சு பஞ்சாப் வழியாக பீகார் சென்று சண்டிகர்ல நடந்த கார்பரேஷன் தேர்தல்,
கேரளாவில் நடந்த தள்ளுபடி தேர்தல், தமிழ்நாட்டில் நடந்த 65 லட்சம் பேர் நீக்கப்பட்ட விவகாரம், இது தாண்டி ஒரு தேர்தல் நடந்து அவன் ஆட்சி அமைப்பது என்பதை, அந்த ஆட்சி அமைக்கக்கூடிய வேலையை சரி என்று பிஜேபி சொல்லும் போது ஒரு ஒன்றுபட்ட இயக்கத்தை, எதிர்ப்பு இயக்கத்தை காங்கிரஸ் கட்டாமல் இருப்பது பிஜேபிக்கு லகுவாக தன்னுடைய ஆட்சியை நடத்தி போவதற்கு கொடுக்கக்கூடிய சான்றிதழ் என்றுதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. காங்கிரஸ் தலைமை கூடுதலாக திட்டமிட்டு இந்த வேலையை செய்ய வேண்டும் என்றுதான் திமுகவும் ஆம் ஆத்மி கட்சியும் அந்த கடிதம் கொடுத்திருக்கிறார்கள். கூட்டத்திற்கு வரவில்லை என்றாலும் ஒரு ஒன்றுபட்ட இயக்கம் தேவை என்று சொல்லக்கூடிய கட்சிகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். 21 கட்சிகள் அவங்க வந்திருந்தாலும் கூட 21 இயக்கக்கூடிய ஒரு தேசிய கட்சியாக காங்கிரஸ் சுறுசுறுப்போடு செயல்படவில்லை என்று சொன்னால் அதுல மிகப்பெரிய பாதிப்பு வரும். அங்கொன்றும் இங்கொன்றுமாக விரிசல் வரும் தான். இடதுசாரிகளுக்கும் காங்கிரசுக்கும் கேரளாவில் வந்தது, திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் தமிழ்நாட்டில் வந்திருப்பது. எல்லா மாநிலங்களிலும் காங்கிரஸ் தன்னுடைய வியாபாரத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்களே ஒழிய, இன்னும் சொல்ல போனா கூடுதலா ஒரு பாயிண்ட் சொல்றாங்க, பிஜேபி வளர்வதே 75% முன்னாள் காங்கிரஸ்காரர்களுடைய பங்கேற்பினால் தான். அப்ப தன்னுடைய காங்கிரஸ் கட்சியை நன்றாக வலுவாக கட்டமைத்து ஒரு அகில இந்திய எதிர்கட்சியாக செயல்படுவதற்கு நாம் திட்டமிட்டால் மட்டும்தான் 29 நாடாளுமன்ற தேர்தலோ அல்லது இனி வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலோ எஸ்ஐஆர் அனுமதியில இல்லாம பொதுவா பெற்ற உரிமைகளின் அடிப்படையில் வாக்காளர் பட்டியலை உருவாக்கி கொண்டு போக வேண்டும். அந்த திசை வழியே போகுவதற்கு ராகுல் காந்திக்கு ஒரு அப்பீல் விட்டிருக்கிறாங்க. ராகுல் காந்தி அதை எப்படி அமலாக்க போகிறார் என்று பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் இந்திய அளவில் இடதுசாரிகள் ஒரு ஒருங்கிணைப்பு குழுவை கூட்டி லைக் மைண்டட் அரசியல் கட்சிகள் மூலமாக ஆம் ஆத்மி எல்லாரையும் கூட்டு வச்சு ஒரு பெரிய இயக்கத்தை டெல்லியில் திட்டமிட இருக்கிறார்கள். அதில் எல்லா கட்சிகளும் இணைந்து செல்வதும் காங்கிரஸ் அதில் முயற்சி செய்வதும் ஒரு வலுவான ஜனநாயக பூர்வமான ஆட்சி அமைப்பதற்கு காங்கிரஸ் தன்னுடைய பங்கினை ஆற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. காங்கிரஸுடைய பொறுப்பை பற்றி பேசுனீங்க. இப்போ தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு மாணிக்கம் தாகூர் புதிய தலைவராக பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறார். பொறுப்பேற்று அவர் பேசும் பொழுது எங்களை சீனா அதே வேகத்தில் பதில் தருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. காங்கிரஸில் எந்த ஒரு உட்கட்சி பூசலோ அல்லது தனி அணிகளோ கிடையாது. இங்கு இருப்பது ஒரே அணி தான், அது ராகுல் காந்தி அணி தான். கொள்கைகளை தெளிவாக தைரியமாக எடுத்து சொல்வோம். சீண்டுபவர்களுக்கு அதே வேகத்தில் பதில் சொல்லவும் தயங்க மாட்டோம். மக்கள் பிரச்சனைகளை அரசின் கவனத்துக்கு கொண்டு சொல்வோம் அப்படின்லாம் சொல்கிறாரு. ஆட்சி 3 மாதத்தில் கவிழ்ந்துடும்னு திமுக தலைவரே பேசுகிறாரு. இந்த ஆட்சி கவுராது, நாங்கள் உறுதுணையாக இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. எப்படி பார்க்குறீங்க? காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு புதிய ரத்தம் தேவை என்று நாம எதிர்பார்த்த மாதிரியே போட்டியிலேயே 2 பேர் தான் இருந்தாங்க. ஒருத்தவங்க ஜோதிமணி, இன்னொன்னு மாணிக் தாகூர். இவங்க 2 பேர் தான் ராகுல் காந்திக்கு நெருக்கமானவர்கள். அவர் சொன்ன பதில ஒரு உண்மை இருக்கு. காங்கிரஸ் கட்சியில குழுக்கள் கிடையாது, எல்லாமே ராகுல் காந்தி தான். கேரளாவில் கிட்டத்தட்ட ஜெயிச்சு ஒரு 12 நாள் வரைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னா யார் முதலமைச்சர் என்று ராகுல் காந்தி தலைவராகலேயே முடிவு சொல்ல முடியாம திணறி போய் கடைசி நேரத்தில் தான் விடி சதீசன் என்பவரை அறிவிச்சாங்க. அதே மாதிரியே அங்க ஆட்சியில தேர்தலில் ஜெயிச்சதுனால முதலமைச்சர் அறிவிக்கப்பட்டது. தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு என்னை ரிலீவ் பண்ணுங்கன்னு செல்வ பெருந்தகை கேட்டதாகவும், ஆகவே மாணிக் தாகூர் வந்ததாகவும் ஒரு அபிஷியல் செய்தி வந்திருக்கு. மாணிக் தாகூர் வந்ததுக்கு அப்புறம் சொல்லி இருக்கக்கூடிய பேட்டியில நாம் என்ன பார்க்கணும்னா, முதல்ல காங்கிரஸ் கட்சி எதிரியை வெளியில தேட வேணாம். எல்லா மாநிலங்களிலும் எதிரி உங்கள் கட்சியிலிருந்து தான் வருவாங்க. அது புதிய தலைவர் KS அழகிரிலிருந்து ஆரம்பிச்சு நாம வரிசையா சொல்ல முடியும். ஆனா நேரம் கருதி அந்த சப்ஜெக்டுக்குள்ள போகாம ஒரே பாயிண்ட்டுக்கு வந்துடலாம். விஸ்வநாதன் அவர்கள் பதவி ஏற்பு, அந்த மாணிக் தாகூருடைய பதவி ஏற்புல அவருடைய கனவு உங்கள்கிட்ட சொல்லிட்டார். அவருடைய கனவு என்ன? அவர் எதிர்பார்த்த அந்த 2 மந்திரி பட்டியல்ல அவர் வந்துட்டாரு. வந்ததுக்கு அப்புறம் வாங்கின காசுக்கு கூடுதலா கூவ வேண்டும் என்பதற்காக எழுத்தாப்புல உட்கார்ந்து இருக்கக்கூடிய முன்னாள் தலைவர்கள் எல்லாருடைய பெயரையும் சொல்லி அவங்கள கொஞ்சம் தாஜா பண்ணி பேசினார். ஆனா எய்ம் என்னன்னா, தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் கொண்டு போக வேண்டும் என்றோ, காங்கிரஸை நல்ல நிலைக்கு கொண்டு போக வேண்டும் என்றோ, மாணிக் தாகூருடைய கரத்தை வலுப்படுத்துவேன் என்றோ அவர் சொல்லல. அந்த உரையை கரெக்டா பாருங்க. 70 MLA-க்கள், ஒரு துணை முதலமைச்சர், 10 சுழலும் விளக்கு பொருத்திய கார். இதோடு நாம பெரிய அளவுக்கு நம்ம மேல போகணும்னு சொன்னா மாணிக் தாகூர் தான் சிறந்த தலைவர்னு சொல்லியிருக்காரு.
இது ஆறு அப்படி என்று பெயர் பெறுவதற்கு முதல்ல அந்த ஆற்றுல தண்ணி இருக்கணும். தண்ணி இருந்தாதான் அதுக்கு பேர் ஆறு. வறண்டு போயிடுச்சுன்னா அதுக்கு ஏற்கனவே இருந்த ஆற்றை காலி பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஏற்கனவே இருந்த காங்கிரஸை காலி பண்ணி ஒரு இரண்டாவது காங்கிரஸ் கட்சியாக பிஜேபி வளர்ந்து கொண்டிருக்கிறது. டிஎம்சியில இருந்து ஆளுங்க போறது, நான் சொல்ற டிஎம்சி வாசன் கட்சி, வாசன் கட்சியில இருக்கக்கூடிய கொஞ்சம் பேர்ல இருந்து பிஜேபிக்கு போகாம அவர் சின்ன பிஜேபியை நடத்திக்கிட்டு இருந்தாரு. இவங்க பிஜேபிக்கு இவங்க கிட்ட விரக்தியான ஆட்களை பிஜேபிக்கு அனுப்புவாங்க. அவங்க அங்க முதலமைச்சர் ஆவாங்க, மத்திய மந்திரி ஆவாங்க. அப்போ இவர்களுக்கு லட்சியம் என்பது புதிய தலைவர் தாவேகாவுக்கு ஆதரவாக செயல்பட்டு எது வேணா செய்யட்டும். ஆனால் விஸ்வநாதன் அவர்களுடைய கனவு என்பது நடக்க வேண்டும் என்றால் முதல்ல உங்ககிட்ட உறுப்பினர்கள் இருக்கணும். அந்த உறுப்பினர்கள் ராகுல் காந்தி சொல்வதை கேட்கணும். அப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் இருக்கிறதா என்பதை நிதானமாக மாணிக் தாகூர் யோசித்து செயல்பட வேண்டும். வந்த 10 நாள்லயே 15 நாள்லயே உங்களுக்கு 2 குற்றச்சாட்டு. ஒண்ணு, வளர்ந்து வருகின்ற நம்முடைய பேரன் பேத்தி வயசுல இருக்கக்கூடிய குழந்தைகளோடு அமைச்சர் எப்படி பழக வேண்டும், செயல்பட வேண்டும் என்று ஒரு பயிற்சி கொடுங்க. அதை முதல்ல விஸ்வநாதனுக்கு கொடுங்க. நாடு கூட கொந்தளிச்சிருக்கக்கூடிய பிரச்சனை என்னன்னு சொன்னா, எல்லா அரசியல் கட்சிகளும் கட்டுரை எழுதி கொண்டிருக்கிறார்கள். உதவி பேராசிரியர்கள் தேர்வுல உள்ள குளறுபடி, உதவி பேராசிரியர் தேர்வுல உள்ள குளறுபடிய ஒரு அறிக்கையை வாங்கி வச்சுக்கிட்டு அதுல ஒண்ணுமே தப்பு இல்லைன்னு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் டிஆர்பி போர்டு அவங்க சொன்ன அறிக்கையை அப்படியே ஒப்புதல் வாக்குமூலமாக கொடுத்தால் எப்படி சரியா இருக்க முடியும்? ஒரு 3 பேப்பர்ல 3லயும் குறைஞ்சபட்ச மார்க் வாங்கியிருப்பேன் நானு. ஆனா ஒரு பேப்பர்ல நான் எப்படி 0 வாங்குவேன்னு நிறைய மாணவர்கள் கேட்கிறான். ஒரே ஒரு மாணவர் 0 வாங்கினா நம்ம யாரும் கோரிக்கை வைக்க மாட்டோம். ஆனால் ஒரு மாணவன் அப்படி 0 வாங்குவதற்கு வாய்ப்பில்லை. ஏன்னா நான் பிஹெச்டி வாங்கின ஒரு ஆசிரியர் பயிற்சி முனைவர் பட்டம் பெற்றவன். எனக்கு ஒரு 3 மார்க் வந்திருக்காதா, 5 மார்க் வந்திருக்காதான்னு. இப்போ உங்ககிட்ட அந்த பயிற்சியில முடிச்சு வெளியில வந்த ரிசல்ட்ல 0 மட்டும் தான் கேட்டிருக்கிறோம். வேல்யூவேஷன் சரியா இருக்கா என்பதை கூட பரிபூர்ணமாக ஆராய்ச்சி செய்யாமல் ஒரு டம்மி ரிப்போர்ட்டை உயர்கல்வி அமைச்சர் படிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே தமிழக அரசுக்கு கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. இதுல நடந்திருக்கக்கூடிய அட்டூழியங்களை உடனடியாக சரி செய்து அதை உடனடியாக மக்கள் மத்தியில் உடைய அச்சத்தை போக்க வேண்டும். அந்த வேலை வாய்ப்பை தேடி மிகப்பெரிய கடுமையான வளையத்திற்குள் இருக்கக்கூடிய ஆசிரியர் சமூகத்தை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அதையெல்லாம் பேசாம மாணிக் தாகூருடைய சப்ஜெக்டுக்கு வாழ்த்து தெரிவித்த அமைச்சரை நம்ம பார்க்க முடிகிறது. மக்கள் பிரச்சனையை பார்க்காமல் இப்படி அந்த ஒட்டு அரசியல் மூலமாக காங்கிரஸ் வளருவது என்பது தமிழகத்தில் காங்கிரஸை சுயேட்சையாக செயல்பட அனுமதிக்காது. இதுவரைக்கும் நீங்க திமுகவுக்கு 64 இருந்து இதுவரைக்கும் இருந்தீங்க. பல கட்சிகள் அப்படி இருந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு நீங்க அந்த கட்சிக்கு போகும்போது சுயேட்சையாக காங்கிரஸ் வளரட்டும், தாவேகாவுக்கு கொள்கை ரீதியான ஆதரவு நீங்க கொடுங்க. ஆனால் ஆதரவு கொடுக்கிற ஏற்பாட்டை பேசுற ஆளே திமுக ஆதரவுல ஃபர்ஸ்ட் எம்பி பதவியை வாங்கியவர், முதல் எம்பி பதவியை வாங்கியவர் அந்த கட்சியை திட்டி பேசும்போது தமிழக அரசியல் வடமாநில அரசியலை விட மோசமாக போகிறது என்ற கவலை அரசியல் நடுநிலையாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதை காங்கிரஸ் கட்சி களைவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அரசியல் முகத்தை நாம் உணர்ந்து கொண்டு செயல்படுவது என்பதுதான் நமக்கு நல்லது என்கின்ற அறிவை இந்த சமீபத்தில் நடந்திருக்கக்கூடிய தேர்தல் நமக்கு உணர்த்தி இருக்கிறது. பாருங்க, ரோட்டரி கிளப் மேல நமக்கு இருந்த மரியாதை கூட போய்விட்டது. ரோட்டரி கிளப்ல பாத்தீங்கன்னா புகழ்பெற்ற செங்கோட்டையன் அவர்களுடைய ஆடல் பாடல் வருகிறது. அப்போ தமிழக அமைச்சரவையில இருக்கக்கூடிய ஆட்கள் குறை செய்தால் அந்த குறையை சுட்டி காட்டுங்கள், நல்லது செய்தால் அதை பாராட்டுங்கள், காங்கிரஸ் கட்சியை வளருங்கள். அதுதான் மாணிக் தாகூரிடம் நாம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் பணி. தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட டெல்லி பிரதிநிதிக்கு எதிர்கட்சிகள் கண்டனம் தெரிவிக்கின்றன. கூட்டணி கட்சியிலே முதல்ல கண்டனம் தெரிவித்தது. அப்புறம் ஒரு காலகட்டத்தில் அது அவங்களோட விருப்பம், அவங்களுக்கு யார் நெருக்கமாக இருக்காங்களோ அவங்க நியமிக்கிறாங்க, இதில் என்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது ஒன்று. தாவேகா அரசில் இப்போ என்ன நடக்குது, குதிரை பேரம் அப்படிங்கிற ஒரு பேச்சு பெருசாக ஓடிக்கிட்டு இருக்கு. தாவேகாவில் இருக்கிறவங்கள திமுககாரங்க போய் அந்த எம்எல்ஏக்களை நீங்கள் அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்காதீங்க, திமுகவுக்கு ஆதரவாக இருங்க அப்படின்னு பேசியதாகவும் போலீஸ்லாம் செய்தி வெளியாகிட்டு இருக்கு. அதில் 3 பேர் அரெஸ்ட் ஆகியிருக்காங்க. இன்னொரு பக்கம் 4 எம்எல்ஏக்கள் 5 ஆச்சு, 5 6 ஆச்சு. அதிமுகவில் ராஜினாமா செய்தது அதில் 4 பேர் அதிகாரப்பூர்வமாக போய் சேர்ந்துட்டாங்க.
இன்னும் 2 பேர் விஜயபாஸ்கர், முன்னாள் அமைச்சர்கள் 2 பேர் விஜயபாஸ்கர்கள், இங்கே ஒரு விஜயபாஸ்கர், அங்கே எம்ஆர் விஜயபாஸ்கர். அவர் வந்து நாளைக்கு மறுநாளோ அதில் இணைகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. மேலும் 10 எம்எல்ஏக்கள் ரிசைன் பண்ண தயாராக இருக்கிறாங்க. திருப்பி உங்கள்கிட்ட வந்துட்டோம், நான் கேட்ட பதவி ஏற்கனவே இருந்த பதவி இல்லை, என்னை நம்பி வந்தவங்களுக்கு அவங்க விரும்பிய பதவி இல்லை, எப்படி பயணிக்கிறது, சும்மா ஏதோ ஒரு பதவி வச்சுட்டு பயணிக்க முடியுமா அப்படின்னு போர்க்குடி எழுதுறாரு. அந்த பதவியும் வேண்டில அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டாங்க எடப்பாடிக்கிட்ட. இன்னும் எத்தனை எம்எல்ஏக்கள் போவாங்க, என்ன நடக்கும், என்ன நடக்குது? நம்முடைய பேட்டி ஆரம்பிக்கும் போது நீங்க சொன்ன மாதிரி 6 அல்லது 7 பேர் அப்படின்னு தான் நம்ம யோசிச்சோம். இப்ப நீங்க பேட்டி முடிக்கிறதுக்கு முன்னால, அந்த கேள்வியை முடிக்கிறதுக்கு முன்னாலே சொல்லிட்டீங்க கிட்டத்தட்ட 12 பேர் அவங்க கிட்ட வந்து சேர்ந்துருவாங்களா என்று ஒரு கற்பனை. தினசரி வந்து பெட்ரோல் விலையை பார்க்குற மாதிரி, தங்கம் விலையை பார்க்குற மாதிரி ஒரு கட்சியிலிருந்து இந்த கட்சிக்கு எத்தனை பேர் வந்தாங்க. அப்போ பிஜேபிக்கு வடக்கு மாநிலங்கள்ல போவது மாதிரி இந்த ஊர்ல தாவேகாவுக்கு அதிமுகவுல இருந்து போறாங்க. ஒரு பேச்சாளர் கூட நடுவில் என்ன சொன்னார்னா, தமிழக வெற்றி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு தாவே அஇஅதிமுக என்று அவர்கள் பெயரிட்டு விடுவார்களோ என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டிருக்கிறது. இது வந்து பதவி அரசியல் இல்லை, கவிழ்ப்பு அரசியல். கவிழ்ப்பு அரசியல் என்பது தனக்கு மெஜாரிட்டி வேணும் என்பதற்காக பிஜேபி அந்த ஜார்க்கண்ட்ல சிபு சோரனுடைய குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆளை, அவங்க மாமாவை கூட்டின்னு வந்து ஒரே நாள்ல திட்டமிட்டு ஏற்பாடு பண்ணி மாற்றினாங்க. கோவாவில் அது மாதிரி மாற்றினாங்க. இதெல்லாம் தென்னிந்தியாவை பாதிக்காது, தமிழகத்துக்கு வராது என்று நாம இருந்த காலம் ஒன்று உண்டு. தாவேகா பிறப்பதற்கு முன்பு, விஜய் கட்சி பிறந்ததற்கு அப்புறம் இப்ப என்ன ஆகி போச்சுன்னு சொன்னா, விஜய் கட்சி இந்த பணியை செய்கிறது. விஜய் கட்சி பிஜேபியினுடைய தமிழக வடிவமாக செயல்பட்டு அல்லது அதிமுக அதில் போய் சேருவதை யார் ஊக்குவிக்கிறார்கள் என்று தாவேகாவும் சொல்லல, எடப்பாடி பழனிசாமியும் சொல்லாதனால இந்த அரசியல் தமிழகத்திற்கு ஒரு ஆரோக்கியமான களமாக இருக்காது, ஒரு மிகப்பெரிய பாதிப்பினை உருவாக்கும். அந்த அடிப்படையில நாம எப்படி பார்க்கணும்னு சொன்னா, இந்த மாதிரியான ஆட்கள் போவதை உறுதிப்படுத்துகின்ற ஏற்பாடு செய்யக்கூடாது. இப்ப நீங்க காலி செய்யப்பட்ட இடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பல கோடி ரூபாய் செலவு பண்ணி ஜெயிச்ச தொகுதி. அந்த ஜெயித்த தொகுதிக்கு நீங்க மறுதேர்தல் வரும்போது அது தமிழக அரசியலில் அல்லது இந்திய அரசியலில் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை உணர்கின்றவர்கள் அரசியல் நடுநிலையாளர்கள். இந்த பதவி ஆசையில் அந்த பக்கம் போய் சேர்ந்து ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரலான்னு இவங்கெல்லாம் யோசிக்கும் போது, ஜனநாயகன் படத்தையே கொண்டு வர முடியாமல் தவிக்கக்கூடிய ஒரு ஆட்சியாளர் ஜனநாயகன் படத்தை தயாரித்த ஆளை எல்லா இடங்களுக்கும் அழைத்து செல்கிறார். தலைமைச் செயலகத்துக்குள்ள சம்பந்தம் இல்லாதவர்களுக்கு அலுவலகம் வழங்கப்படுகிறது. காவல்துறையை கண்காணிக்கிறதற்கு இந்த ஆட்களுக்கு அதிகாரம். அப்போ ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தமிழக அரசியல் நிர்வாகம் மாறிக்கொண்டிருப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும். அரசியலில் சம்பந்தமில்லாத ஆட்களுக்கு டெல்லி பிரதிநிதி கொடுப்பது அவர் கட்சி உரிமை என்று சில கட்சிகள் பேட்டி கொடுக்கிறாங்க. அதுவும் தவறு. எந்த கட்சி அவங்களுடைய ஆளை கொடுத்தாலும் கொஞ்சம் அறிவாளியை தேர்ந்தெடுத்து கொடுப்பார்கள் என்று வாக்காளர்கள் எதிர்பார்ப்பாங்க. அதை தமிழக முதல்வர் உணர்ந்து இப்படிப்பட்ட பதவி வழங்குவதை தடுத்து நிறுத்த வேண்டும். அதிமுகவை கிட்டத்தட்ட ஒன்றுமில்லாத அளவுக்கு மாற்றக்கூடிய இந்த ஏற்பாட்டுக்கு உங்கள் அமைச்சரவையில் யார் செயல்படுகிறார்களோ அதை கண்காணித்து தடுத்து நிறுத்தக்கூடிய ஏற்பாடுதான் ஆரோக்கிய அரசியலுக்கு வழிவகுக்கும். ஊழலற்ற ஆட்சி கொடுப்பேன் என்று சொல்லி ஊழல் மீது குற்றச்சாட்டம் செய்யப்பட்ட ஆட்கள் பூரா வேற கொடியோட உங்ககிட்ட வந்து சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னா, அந்த தமிழகத்துல மக்கள் வாக்களித்தவர்கள் உங்களுக்கு ஊழலற்ற ஆட்சி கிடைக்கும் என்று எப்படி விஜயிடம் எதிர்பார்ப்பார்? அதனால உங்கள் மீது அந்த சேற்றை நீங்களே பூசிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால், தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த எம்எல்ஏக்களை இழுக்கும் பணியை இதோடு நிறுத்துவது தமிழகத்திற்கு நன்றதாக அமையும் என்றுதான் நாம் எதிர்பார்க்கிறோம். இதை உறுதிப்படுத்தக்கூடிய ஏற்பாட்டை எந்த அரசியல் கட்சியும் செய்யக்கூடாது என்பது நம்முடைய வேண்டுகோள். கருத்துக்களை பகிர்ந்துள்ளதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி. வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.